சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருவழம். இறைவன் வில்வநாதேஸ்வரர், இறைவி தானுமத்தியம்பாள். ஈசன் இன்றைய பொன்னை ஆற்றை நீவா என அழைக்க அது நீவா என்று மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. வில்வக்காட்டில் பாம்பு புற்றில் சுயம்புவாக சிவலிங்கம் இருக்க பசு ஒன்று நாள்தோறும் பாலை அதன் மேல் விட சிவலிங்க வெளிப்பட்டது. உக்கர வடிவில் உள்ள தீக்காளி அம்பாளை ஆதிசங்கரர் சாந்தப்படுத்துகிறார். கௌரி, விஷ்ணு, ஜனக முனிவர் வழிபட்ட தலம். நாரதர் கொண்டு வந்த ஞான பழத்தை பெற அம்மையப்பனை வலம் வந்து உலகந்தான் அம்மையப்பன், அம்மையப்பன்தான் உலகம் என உணர்த்திய தலம். இத்தலத்தில் வில்வதனரை பார்த்தபடிதான் தும்பிக்கையில் ஞானப்பழத்துடன் விநாயகர் உள்ளார். சிவனையும் பார்வதியும் வலம் வந்ததால் இத்தலத்திற்கு திருவலம் ஆகும். கைலாயத்தை போல் இங்குள்ள அனைத்து சன்னதியுமே சரி வில்வநாதரை பார்த்தவாறு தான் உள்ளது. தனுமத்தியம்பாளுக்கு அவ்வாறே உள்ளார். காசிக்கு நிகரான தலம். நவகரங்கள் வழிபட்ட தலமாகதால் ஈசனை வழிபட நவக்கோள்கள் வழிபட்ட பலன் கிட்டும். கோயில் கோபுரத்தை சுற்றி 27 நட்சத்திரங்களையும் சிலையாக வடித்துள்ளன. எனவே அனைத்து நட்சத்திரக்காரருக்கும் பலன் தரும் பதி இது. தக்கன் வேள்வியை அழிக்க ருத்ர அவதாரம் எடுக்கிறார் சிவன். சிவனிலிருந்து வெளிப்பட்ட வீரபத்திரர் அனைத்து வேள்விகளையும் அழித்தார். தக்கன் அமைத்த யாகசாலையிலிருந்து திருவள்ளத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காஞ்சனகிரி என்ற மலை உள்ளது. அங்கு விளங்கும் காஞ்சன் என்ற அசுரன் அர்ச்சகர் பூஜைக்கு இடையூறாக நீர் கொண்டு வரும்போது இடையூறுகள் செய்ய பெருமானை அவர் வேண்டிக் கொண்டார். சிவனை வேண்டதுனால இறைவன் கட்டளையை ஏற்ற நந்தியன் பெருமான் தன் கொம்புகளால் அவனை குத்தி தூக்கி எறிந்தார். அவனுக்கு உடல் பல இடங்களில் விழுந்தன. அவனுக்கு சிவபதம் அளித்தார். அவனுக்கு முத்தி அளித்ததால் அவன் பாகம் விழுந்த இடங்களெல்லாம் இன்றும் அவன் பெயரில் வெவ்வேறு ஊர்களாக அருகேயே உள்ளது. இங்குள்ள நந்தி சிவபெருமானுக்கு தன் முழுகையை காட்டியதற்கு இதுவே காரணம். கோயிலில் உள்ள தூண் ஒன்றில் இந்த வரலாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது. கோயிலின் முகப்பில் நந்தி இருக்கும் இடத்தில் கவிழ்த்து வைத்த திருவோட்டின் அடையாளம் தாங்கிய மேடை உள்ளது. சித்த மூர்த்திகள் வாஸ்தவ தலமாகும் இது திகழ்வதால் சுவாமிக்கு சன்னதிக்கு வலதுபுறம் தொட்டி அமைத்துள்ளது. ஆலயத்தில் மழை வேண்டி பிரார்த்திக்க ஜலகண்டேஸ்வரர் என்னும் பாடலீஸ்வரர் எழுந்தருளினார் என்று இங்குள்ளவர்கள் வரலாற்று சொல்கிறார்கள். மிகவும் அற்புதமான ஆலயம். திருப்பணி நடக்கிறது.